Hello friends, I welcome you all to our channel ADA 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சிலாஜிசம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய நியூ பேட்டர்ன் क्वेश्चंस வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் இன்னைக்கு. தொடர்ந்து இந்த செஷன் வந்து வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த SBI PO எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டாபிக். ஓகே, ஸோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ்க்கான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம ADA 247 தமிழ் சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வாட்ச் பண்ணிடுங்க ஒன்ஸு. ஸோ பேசிக்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. நியர்லி 6 to 7 வீடியோஸ் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் வாட்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பேசிக்ஸ் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அந்த பீப்புளுக்கு வந்து இந்த நியூ பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இப்போ இந்த கொஷின் வந்து சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கே கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ வழக்கமாக எப்படி கொடுப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் முதல்ல கொடுப்பாங்க, கன்க்ளூஷன் அப்புறம் கொடுப்பாங்க. கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு, கன்க்ளூஷன் செகண்ட் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த நியூ பேட்டர்னில் கன்க்ளூஷன் ஃபஸ்ட்டு, ஸ்டேட்மெண்ட் செகண்டு. இங்கே கொடுத்துருக்கூடிய ரெண்டு கன்க்ளூஷனுமே ரைட் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எதை எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும், எந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த காம்பினேஷன் எடுத்துக்கிட்டால் விச் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இங்கே கொடுத்துருக்கூடிய ரெண்டு கன்க்ளூஷனும் ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கரெக்டாக ஸோ இப்போ எதை எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. அதுவும் டெஃபினட் கேஸாக இருக்குது. ரெண்டுமே பாசிட்டிவ் டெஃபினட் கேஸ். சரியா, பாசிபிலிட்டியில் வரல, டெஃபினட்டில் தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும்போது ஏதாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தால் அந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே நெகட்டிவ் இருக்குது நோன்னு, அதனால் இந்த ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பிகாஸ் என்ன ரூல் அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வில் நாட் அலோவ் நெகட்டிவ் கன்க்ளூஷன். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்களேன், கன்க்ளூஷனும் பாசிட்டிவாக தான் இருக்கும். எதில், டெஃபினட் கேஸில் கன்க்ளூஷனும் பாசிட்டிவ் தான். ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க, கன்க்ளூஷனும் நெகட்டிவாக தான் இருக்கும். கிளியரா இல்லையா? ஸோ இந்த ரூல் படி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கொடுத்துருக்கூடிய ரெண்டு கன்க்ளூஷனுமே பாசிட்டிவ். அப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எந்த செட், அதாவது எந்த ஆப்ஷனில் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பாசிட்டிவாக இருக்கோ அந்த ஆப்ஷன் வந்து ரைட்டுன்னு எடுத்துக்கலாம். பட் இங்கே 3 ஆப்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது டயக்ராம் ட்ரா பண்ணி தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஆல் ஏஆர்பின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல் பிஆர்சி, ஆல் பிஆர்சி. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல் சிஆர்டி, ஆல் சிஆர்டி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. கரெக்டாக. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம் ஏஆர்பி, ஏக்கு பிக்கு சம் கனெக்ஷன் இருக்கான இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வெரிஃபைட். அடுத்தது ஆல் பிஆர்டின்னு கொடுத்துட்டாங்க. எல்லா பியும் டிக்குள்ளே இருக்கான்னு பார்த்தா எஸ் இருக்குது, வெரிஃபைட். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பர்ஃபெக்ட்லி ரைட். ரிமைனிங் ஆப்ஷன் எடுத்தால் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ், அட்லீஸ்ட் சம் ரேட்ஸ் ஆர் பேர்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். கிளியரா, இங்கே கேட்டுக்கும் டாகுக்கு இடையே சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் பாசிட்டிவ். சம்னா என்ன, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. அப்போது கேட்டு டாகை பேஸ் பண்ணி ஏதாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கேட்டு டாகை பேஸ் பண்ணி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக ஆப்ஷன் 3 வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி கேட்டு டாகை பேஸ் பண்ணி ஃபோர்த் ஆப்ஷனில் என்ன வந்திருக்கு, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அந்த ரீசனால் ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட்டட். பிகாஸ் கன்க்ளூஷன் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல சம் கேட் ஆர் டாக்ன்றது ட்ரூ அப்படின்னா நோ டாக் இஸ் கேட்டுங்கிறது என்ன, அது வந்து ரைட் ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா. இங்கே பாசிட்டிவாக இருக்குது, இங்கே நெகட்டிவாக இருக்குது. அப்படி இருந்தால் எலிமினேட் ஆகிடும். கரெக்டாக, இங்கே சம்னு இருந்தால் இந்த இடத்துல சம்னு இருக்கலாம் அல்லது ஆள்னு இருக்கலாம். கிளியரா இல்லையா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கணும். இப்போ ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடுச்சு. வேறு எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்போது ஸோ எது வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சம் பேர்ட்ஸ் ஆர் டாக்ஸ். இப்போ நம்ம கையில் எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டாகு ரேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாம், ரேட்டு பேர்டு அப்படின்னு இருக்குது. இதுக்கிடையே சம்முன்னு தான் கொடுத்துருக்காங்க. ரேட் பேர்டை பேஸ் பண்ணி ஏதாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா, ரேட் அண்ட் பேர்டு, ரேட்டு பேர்ட் இல்லை. ஸோ இப்போ இந்த 3 ஆப்ஷன் மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். இந்த 3 ஆப்ஷனுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எலிமினேஷன் மெத்தட் அப்ளை பண்ணி 1 or 2 ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிவிடுங்க. எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் ஆப்ஷன் செக் பண்ணால் போதுமானது. கிளியரா? ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். சம் பேர்ட்ஸ் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, சம் பேர்ட்ஸ் ஆர் டாக்ஸ், சம் பேர்ட்ஸ் ஆர் டாக்ஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, சம் டாக்ஸ் ஆர் ரேட்ஸ், சம் டாக்ஸ் ஆர் ரேட்ஸ். டாகுக்கும் ரேட்டுக்கு இடையே சம் ரிலேஷன்ஷிப். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, சம் ரேட்ஸ் ஆர் கேட்ஸ், சம் ரேட்ஸ் ஆர் கேட்ஸ். இப்போ எல்லாத்துக்கிடையே சம் கனெக்ஷன். ஸோ அப்படி வரும்போது சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ் ரைட்டா,
கேட்டுக்கும் டாக் இடையே சம் கனெக்ஷன், கேட்டுக்கும் டாக் இடையே சம் கனெக்ஷன் கேப் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஒன் ராங் அப்படின்னா எல்லாமே ட்ரூன்னு ப்ரூவ் ஆனதான் அந்த ஆப்ஷன் கரெக்டு. பட் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ராங்னு ப்ரூவ் ஆகுது இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டா. ஸோ அதனால் இது ரைட்டான்னு பார்த்தா கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், இது வந்து ராங் அப்படின்னு எடுத்துக்கணும். கிளியரா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். 1 செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடுச்சு, தேர்ட் ஒன் எலிமினேட்டட், ஃபோர்த் ஒன் எலிமினேட்டட். இப்போ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் பேர்ட்ஸ் ஆர் ரேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஆல் பேர்ட்ஸ் ஆர் ரேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பேர்டுக்கும் ரேட்டுக்கும் நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். பேர்டு உள்ளே இருக்கணும், ரேட் வந்து வெளில இருக்கணும். ஆல் பேர்ட்ஸ் ஆர் ரேட்ஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, சம் ரேட்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரேட்டுக்கும் கேட்டுக்கிடையே சம் ரிலேஷன்ஷிப். அடுத்தது என்ன, நோ டாக் இஸ் ரேட்னு கொடுத்துட்டாங்க. டாகுக்கும் ரேட்டுக்கிடையே நோ கனெக்ஷன், டாகுக்கும் ரேட்டுக்கிடையே நோ கனெக்ஷன். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க செகண்ட் ஆப்ஷனில். இப்போ செக் பண்ணிடலாம். சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ், சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ் ரைட்டா. கேட்டுக்கு டாக்கு சம் கனெக்ஷன் இருக்கா, இல்லை. கேட் எந்த இடத்துல இருக்குது, டாக் இங்கே இருக்குது. ரெண்டுத்துக்கு சம் கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அதனால் ஃபஸ்ட் ஒன் ராங் அப்படின்னால இந்த ஆப்ஷன் எலிமினேட்டட். அப்போ இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு எதா கரெக்ட் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பெண்டிங்க, மீதி எல்லாமே எலிமினேட்டட். எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் 5. ஆப்ஷன் 5 தான் கரெக்டாக இருக்கும். டயக்ராம் வேணால் ட்ரா பண்ணி பாருங்கள். Some birds are rats, some birds are rats. அடுத்தது some rats are dogs, ரேட்டுக்கு டாக் இடையே some relationship. அடுத்தது என்ன, some dogs are cats, some dogs are cats. என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் செக் பண்ணுங்கள். கன்க்ளூஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுங்கள். சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கேட்டுக்கு டாக் இடையே சம் கனெக்ஷன், ரைட்டான்னு பார்த்தா ரைட்டு. சரியா, இது வந்து ட்ரூன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன, சம் ரேட்ஸ் ஆர் பேர்ட்ஸ், சம் ரேட்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ரைட்டான்னு பார்த்தா இதுவும் ரைட்டு. அடுத்தது என்ன, ஆல் ரேட்ஸ் பீயிங் கேட்ஸ், ஆல் ரேட்ஸ் பீயிங் கேட்ஸ். அதாவது இங்கே ரேட் இருக்குது, இங்கே கேட் இருக்குது. அது ரெண்டுத்துக்கிடையே ஆல் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் வருமானு பார்த்தா வரும். பிகாஸ் எல்லாமே பாசிட்டிவ் கனெக்ஷனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு சி அப்படிங்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணலாம். ஸோ அப்படி அஷ்யூம் பண்ணும்போது இதுவும் ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் ஆகும். அப்போது இந்த 3 கன்க்ளூஷனுமே எந்த ஆப்ஷனில் இப்போ ப்ரூவ் ஆகுது அப்படின்னா ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் ஆகுதுன்னா ஆப்ஷன் 5. இந்த 5th ஆப்ஷன் எடுத்துக்கிட்டால் இந்த கொடுத்துருக்கூடிய 3 கன்க்ளூஷனும் ரைட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 5. ஸோ அடுத்தது பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஆல் பேரட்ஸ் ஆர் சிசர்ஸ், சம் சிசர்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் காம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணும், ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேரட்டுக்கும் சிசருக்கிடையே பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. கரெக்டாக, பேரட்டுக்கும் சிசருக்கிடையே பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏதாவது ஒரு ஆப்ஷனில் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் ரெண்டுத்துக்கிடையே கொடுத்துருந்தால் அதை வந்து எலிமினேட் பண்ணிடணும். இங்கே பேரட் சிசர் ஏதாவது நெகட்டிவில் வந்திருக்கான்னு பாருங்கள். பேரட் சிசர் எங்கேயுமே வரல. சரியா, அதனால் என்ன பண்ணி ஆகணும், எல்லா ஆப்ஷன் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் நமக்கு இல்லை. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இங்கே வந்து நெகட்டிவ் வந்திருக்கு, இங்கே வந்து நெகட்டிவ் வந்திருக்கு. சம் சிசர் ஆர் டெஃபினெட்லி நாட் காம்ஸ். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் கன்க்ளூஷன், இது வந்து நெகட்டிவ் கன்க்ளூஷன். இந்த மாதிரி வரும்போது முதல்ல எந்த ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா எந்த ஆப்ஷன் வந்து நெகட்டிவாக வந்திருக்கோ அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணலாம். அப்போ இதை செக் பண்ணாதீங்க, தேர்ட் ஒன் செக் பண்ணாதீங்க. பிகாஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே பாருங்கள், இங்கே வந்து நெகட்டிவ் வந்திருக்கா. நெகட்டிவ் வந்திருக்கும் போது எந்த ஆப்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குது, இதுவும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ், எது வந்து பாசிட்டிவாக இருக்கோ அந்த ஆப்ஷன் வரவே வராது. அதனால் எலிமினேட் பண்ணிடலாம். பிகாஸ் பாசிட்டிவ் வில் நாட் அலோ நெகட்டிவ், நெகட்டிவ் வில் நாட் அலோ பாசிட்டிவ். சரியா, ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் அப்படின்னா கன்க்ளூஷனும் பாசிட்டிவாக இருக்கணும். சரியா, கன்க்ளூஷன் பாசிட்டிவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட்டும் பாசிட்டிவாக இருக்கணும். பட் கன்க்ளூஷன் நெகட்டிவாக இருக்குது. கன்க்ளூஷன் நெகட்டிவாக இருக்கும்போது பாசிட்டிவாக ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அது வந்து எலிமினேட்டட். கரெக்டாக, நெகட்டிவ் வரும்போது நெகட்டிவாக தான் இருக்கணும். பட் நெகட்டிவ் வரும்போது பாசிட்டிவ், எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அது எலிமினேட்டட். அதே மாதிரி 5th ஒன்னும் எலிமினேட்டட். பிகாஸ் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ஆல் பேரட்ஸ் ஆர் ஸ்பேரோ, ஆல் ஸ்பேரோஸ் ஆர் சிசர்ஸ், சம் இதெல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்போது தேர்ட் ஒன் 5th ஒன் முதல்ல எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ எந்த ஆப்ஷன் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் இருக்குது, செகண்ட் ஒன் இருக்குது, ஃபோர்த் ஒன் இருக்குது.
இது நம்ம செக் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது மூணில் ஏதோ ஒன்று தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோர்த் ஒன் நான் செக் பண்ணுறேன். இப்போது ஆல் பேரட்ஸ் ஆர் ஸ்பேரோ. ஆல் பேரட்ஸ் ஆர் ஸ்பேரோ. ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல் ஸ்பேரோஸ் ஆர் சிசர்ஸ். ஆல் ஸ்பேரோஸ் ஆர் சிசர்ஸ். நோ காம்ப் இஸ் ஸ்பேரோ. நோ காம்ப் இஸ் ஸ்பேரோ. நோ காம்பு ஸ்பேரோ. அப்போ இந்த நோ கனெக்ஷன் ஸ்பேரோக்கு வரணும். நோ காம்பு ஸ்பேரோ. கிளியரா இல்லையா? நோ கனெக்ஷன் இது ரெண்டுத்துக்கு தான், ஸ்பேரோக்கும் காம்போக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த ரெண்டு கன்க்ளூஷன் செக் பண்ணலாம். ஆல் பேரட்ஸ் ஆர் சிசர்ஸ், இது ரைட்டாக ராங்கன்னு பாருங்கள். ஆல் பேரட்ஸ் ஆர் சிசர்ஸ் ரைட்டான்னு பார்த்தா ரைட்டு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷனில் செக் பண்ணும்போது ரைட்னு வருது. அதே மாதிரி சம் சிசர்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் காம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிசருடைய சம் பார்ட்டு தான் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா இதை சொல்லலாம். இங்கே ஷேட் பண்ணுற பாருங்க, சிசரோட சம் பார்ட்டு தான் இது. அப்போ சம் பார்ட் ஆஃப் சிசர் வந்து எதில் வரவே வராது, காம்பில் வராது. சரியா? காம்ஸ் அப்படிங்கிறதுல வராது. ஸோ அதனால் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால எது கரெக்ட் அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பர்ஃபெக்ட்லி ரைட். ஸோ எதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் அதாவது ரிமைனிங் ஆப்ஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதான் ரைட்டான ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரிமைனிங் ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஆப்ஷன் எல்லாமே ஒவ்வொரு நம்பர் தான் இருக்குது. ஆப்ஷன் ஒன்லி 1 ஃபாலோ, ஒன்லி 2, ஒன்லி 3, ஒன்லி 4 அந்த மாதிரி இருக்குது. ஃபோர்த் ஒன்னில் ஆன்சர் ரைட்டுன்னு தெரிஞ்சு போச்சு, அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ அடுத்தது பாருங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் கவனிக்க தான் உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸ்லோவாக கவனிச்சிட்டே வாங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும் ஒவ்வொன்றா. அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். சம் ஈரோஸ் ஆர் ஜீரோஸ். சம் ஈரோஸ் ஆர் ஜீரோஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. அட்லீஸ்ட் வந்தால் கட் பண்ணிடுங்க, நமக்கு வேண்டாம். இதுவும் பாசிட்டிவ். ஆல் டாப் பீயிங் ஹீரோ இஸ் ஏ பாசிபிலிட்டி. இது மட்டும் பாசிபிலிட்டி கேஸ். இது ரெண்டும் டெஃபினட் கேஸ். இது மட்டும் பாசிபிலிட்டி கேஸ். கரெக்டாக? தேர்ட் ஒன் மட்டும் பாசிபிலிட்டி கேஸ். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஹீரோ அண்டு ஜீரோ இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் தானே. ஹீரோ ஜீரோ பேஸ் பண்ணி ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது கொடுத்துருந்தா அந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் வர மாதிரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எதாவது வந்திருக்குன்னு பாருங்கள். ஹீரோ அண்ட் ஜீரோ பேஸ் பண்ணி நெகட்டிவாக எதாவது வந்தால் அந்த ஆப்ஷனை முதல்ல ரிமூவ் பண்ணலாம். அதனால் ஆப்ஷன் 4 எலிமினேட்டட். பிகாஸ் சம் ஹீரோஸ் ஆர் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து வேலிடு. இது வேலிட் அப்படின்னா நோன்னு வரும்போது சம்முங்கிறது அலோவ் ஆகுமா? அலோவ் ஆகாது இல்லையா? நோ ஜீரோ இஸ் ஜீரோன்னு வருது இந்த இடத்துல. அப்படி வரும்போது இந்த கன்க்ளூஷன் ரைட்டான்னு பார்த்தா ராங்னு ப்ரூவ் ஆகிடும். பட் நமக்கு எல்லாமே ரைட்னு தான் ப்ரூவ் ஆகணும். கரெக்டாக? அதனால் ஆப்ஷன் 4 வந்து எலிமினேட்டட். ஸோ அடுத்தது பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா சம் ஜோக்கர்ஸ் ஆர் டாப், சம் டாப் ஆர் ஜீரோ, நோ பாட்டம் இஸ் ஜீரோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த் ஆப்ஷனில். இப்போ பார்க்கலாம். இங்கே டாப் இருக்குது, இங்கே ஜோக்கர் இருக்குது. இது ரெண்டுத்துக்கிடையே என்ன கனெக்ஷன்? பாசிட்டிவ் கனெக்ஷன் தானே. அப்போ டாப்புக்கும் ஜோக்கருக்கிடையே பாசிட்டிவ் கனெக்ஷன். ஸோ டாப் எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல. ஜோக்கர் இருக்கா? டாப் அண்டு ஜோக்கர் நெகட்டிவ் கனெக்ஷன் ஏதாவது வந்திருக்கா? இங்கே இல்லை. இங்கே டாப் ஜோக்கர் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து டயக்ராம் ட்ரா பண்ணலாம். சம் ஜோக்கர்ஸ் ஆர் டாப். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? சம் டாப் ஆர் ஜீரோ. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஜீரோஸ் ஆர் ஹீரோ. அடுத்து என்ன? ஆல் டாப் ஆர் பாட்டம். ஓகே, இதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த 3 கன்க்ளூஷனை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்ப்போம். 3மே சாட்டிஸ்ஃபை ஆனால் ரைட்டு, சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ராங். சம் ஹீரோஸ் ஆர் ஜீரோஸ் ரைட்டா? சம் ஹீரோஸ் ஆர் ஜீரோஸ் ரைட்டு. ஃபஸ்ட்டு ஒன் ரைட்டு. ஹீரோவும் ஜீரோவும் டச் ஆகுது, அதனால் ரைட்டு. அடுத்தது சம் டாப் ஆர் ஜோக்கர். டாப்பும் ஜோக்கரும் டச் ஆகுதா? எஸ், டச் ஆகுது, அதனால் ரைட்டான்னு பார்த்தா ரைட்டு. அடுத்தது ஆல் டாப் பீயிங் ஹீரோ. டாப்பு அண்டு ஹீரோ இது ரெண்டுத்துக்கிடையே ஆல் அப்படிங்கிற பாசிபிலிட்டி வருமானா வரும். பிகாஸ் இங்கே கேப் இருக்குது. கேப் இருந்தால் எனி பாசிபிலிட்டி இஸ் ட்ரூ. ஸோ இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா? டாப்புக்கும் ஹீரோக்கும் நடுவில் கேப் இருக்குது. கேப் வந்துட்டாலே எல்லா பாசிபிலிட்டி ட்ரூ. ஸோ அதனால் தேர்ட் ஒன் ஆல்சோ ட்ரூ. அப்போ எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். ஸோ இந்த கொஷனுக்கு எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் 1.
ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் செக் பண்ண வேண்டாம், மொதல் ஆப்ஷன்லேயே நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ அதனால் ரிமைனிங் ஆப்ஷன் செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கிளியராக இல்லையா? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 5th கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 5. கொஷின் நம்பர் 5ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நோ கார் இஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ கார் இஸ் ட்ரெயின். சம் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கன்க்ளூஷனும் எந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரைட் அப்படின்னு ப்ரூவ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து நெகட்டிவ் வந்திருக்கு, நெகட்டிவ் கன்க்ளூஷன் வந்திருக்கு. அப்போ கார் ட்ரெயினை பேஸ் பண்ணி ஏதாவது பாசிட்டிவ் வந்தால் அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். கார் ட்ரெயின், ட்ரெயின் இருக்குது, கார் எங்கே இருக்குது? இதில் கார் அண்ட் ட்ரெயினை பேஸ் பண்ணி ஏதாவது நெகட்டிவ் வந்திருக்கா? இல்லை. கார் அண்ட் ட்ரெயின் இல்லை. அப்போ எல்லா ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பஸ்ஸு பிளேன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. இது பாசிட்டிவாக வந்திருக்குன்னா நெகட்டிவாக எதாவது வந்திருக்கா? பஸ் அண்ட் பிளேன் பேஸ் பண்ணி நெகட்டிவ் எதாவது வந்தால் அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பஸ் பிளேன் இல்லை, பஸ் அண்ட் பிளேன் இல்லை, எதுவுமே நெகட்டிவ் வரல. இன்னொரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கன்க்ளூஷன் நெகட்டிவ், இன்னொரு கன்க்ளூஷன் பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. அப்படி வரும்போது ஏதாவது ஒரு ஆப்ஷனில் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பாசிட்டிவாக வந்திருந்தால் அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ எதை எலிமினேட் பண்ணலாம் முதல்ல? அப்போ ஆப்ஷன் 3 வந்து எலிமினேட் பண்ணலாம். பிகாஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது இங்கே கொடுத்துருக்கூடிய 2 கன்க்ளூஷனும் ரைட் அப்படின்னு ப்ரூவ் ஆகாது. அதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கான்னு பாருங்கள். ஆல் கார்ஸ் ஆர் பஸ்ஸஸ், ஆல் பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயின்ஸ், இது வந்து நெகட்டிவ். ஸோ இப்போது இந்த 3 ஆப்ஷன் மட்டும் செக் பண்ணால் போதுமானது. ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடிஞ்சது நம்மளால் இப்போது. ஸோ இந்த 3 ஆப்ஷன் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணி பாருங்கள். சம் பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயின்ஸ், சம் பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயின்ஸ். ஆல் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்ஸ், ஆல் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்ஸ். நோ பிளேன் இஸ் கார், நோ பிளேன் இஸ் கார். ஸோ இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராமில் வந்து இந்த 2 கன்க்ளூஷனை வெரிஃபை பண்ணுங்கள். ரைட்டாக ராங்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும் நமக்கு இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நோ கார் இஸ் ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ கார் இஸ் ட்ரெயின். ஸோ இப்போ கார் இருக்குது, இங்கே ட்ரெயின் இருக்குது, ரெண்டுத்துக்கிட்டே நோ கனெக்ஷன் சொல்கிறாங்க. அது உண்மையானு பார்த்தா உண்மை தான். அடுத்தது சம் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்ஸ், பஸ்ஸுடைய சம் பார்ட் வந்து பிளேனில் வருமானு பார்த்தா அதுவும் உண்மை தான். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் 1. ஸோ 5th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 1. ஸோ ஆப்ஷன் 1 செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஒன் செகண்ட் நான் வெரிஃபை பண்ணி காட்டுறேன். நோ கார் இஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. காருக்கும் ட்ரெயினுக்கும் நோ கனெக்ஷன் சொல்கிறாங்க. அது உண்மையா? எஸ், உண்மை தான். சம் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்ஸ், பஸ்ஸுடைய சம் பார்ட் வந்து பிளேனில் இருக்கா? பஸ்ஸுடைய சம் பார்ட் வந்து பிளேனில் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஆல் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன் செகண்ட், டயக்ராம் கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கோமா அப்படின்னு பாருங்கள். இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஆல் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். சம் பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயின்ஸ், சம் பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயின்ஸ். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ஆல் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்ஸ், இப்படி வரணும் டயக்ராம். ஆல் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்ஸ். நோ பிளேன் இஸ் கார், நோ பிளேன் இஸ் கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ரைட்டா அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், நோ கார் இஸ் ட்ரெயின், நோ கார் இஸ் ட்ரெயின், வேலிட். சம் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்ஸ், வேலிட். இப்போ செகண்ட் ஒன் என்ன செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் ரைட்னு தெரிஞ்சிச்சு. செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஆல் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்ஸ், ஆல் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்ஸ். ஆல் கார்ஸ் ஆர் பிளேன்ஸ், ஆல் கார்ஸ் ஆர் பிளேன்ஸ். காரோட எல்லா பார்ட்டுமே என்ன? பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கார் வரும் உள்ள. நோ பிளேன் இஸ் ட்ரெயின், நோ பிளேன் இஸ் ட்ரெயின். பிளேனுக்கும் ட்ரெயினுக்கு நோ கனெக்ஷன். ஸோ இப்போ இதை செக் பண்ணி பார்த்தலாம். என்ன சொல்லியிருக்காங்க? நோ கார் இஸ் ட்ரெயின் சொல்கிறாங்க. நோ கார் இஸ் ட்ரெயின், அது வேலிடா? வேலிட். சம் பஸ்ஸஸ் ஆர் பிளேன், பஸ்ஸுக்கும் பிளேனுக்கும் சம் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலிடான்னு பார்த்தா வேலிட். இதுவும் வேலிட்னு வருது. ஸோ ரெண்டுமே வேலிட்னு வருது. ஸோ ஒன் செகண்ட் வெரிஃபை பண்ணுங்கள். ரெண்டுமே வேலிட்னு வரக்கூடாது. ஆக்சுவலி ஒரு ஆப்ஷன் தான் ரைட்னு வரணும். சம் பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயின்ஸ், சம் பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயின்ஸ் கரெக்டு. அடுத்தது ஆல் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்ஸ், ஆல் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்ஸ், அதுவும் கரெக்டு. நோ பிளேன் இஸ் கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ பிளேன் இஸ் கார், ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? நோ கார் இஸ் ட்ரெயின், நோ கார் இஸ் ட்ரெயின். காரோட எந்த பார்ட்டும் ட்ரெயினில் வரக்கூடாதுங்கிறாங்க. அது உண்மையானு பார்த்தா உண்மை. அடுத்தது சம் பஸ்ஸஸ் ஆர் பிளேன்ஸ், பஸ்ஸுக்கும் பிளேனுக்குடைய சம் கனெக்ஷன் இருக்கிறது உண்மையான, அதுவும் உண்மை. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ரைட்னு ப்ரூவ் ஆகுது நமக்கு. ரெண்டுமே ரைட்னு ப்ரூவ் ஆகுது. ஸோ எது கரெக்ட் அப்படின்னா சூஸ் பண்ண முடியாது. கோ வித் நன் ஆஃப் திஸ்.
ரெண்டுமே ரைட்னு ப்ரூவ் ஆகுது, அப்படி ப்ரூவ் ஆகக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஃபோர்த் ஒன் செக் பண்ணி பாருங்கள். ஃபோர்த் ஒன் செக் பண்ணி பார்த்தா என்ன வருது? ஆல் கார்ஸ் ஆர் பஸ்ஸஸ். ஆல் கார்ஸ் ஆர் பஸ்ஸஸ். ஆல் கார்ஸ் ஆர் பஸ்ஸஸ். ஆல் பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயின்ஸ். ஆல் பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயின்ஸ். நோ ட்ரெயின் இஸ் பிளேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? நோ கார் இஸ் ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ கார் இஸ் ட்ரெயின் ரைட்டா? கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆன்சர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இதுக்கு நன் ஆஃப் திஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம். கோ வித் நன் ஆஃப் திஸ். அடுத்தது 6th ஒன். சம் பென்ஸ் ஆர் நாட் பென்சில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன். செகண்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சம் எரேசஸ் ஆர் பென்சில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நெகட்டிவாக இருக்குது, இது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஒன்று வந்து நெகட்டிவ், இன்னொன்று பாசிட்டிவ் அப்படின்னு வரும்போது எல்லாமே பாசிட்டிவாக ஏதாவது வந்து அதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கான்னு பார்த்தா எதுவுமே வரல. அதனால் என்ன பண்ணி ஆகணும்? எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணி தான் ஆகணும். இங்கே எரேசர் பென்சில்னு கொடுத்துருக்காங்க. எரேசர் பென்சில். அப்போ எரேசர் பென்சில் பேஸ் பண்ணி ஏதாவது நெகட்டிவ் வந்திருக்கான்னு பாருங்கள். எரேசர் பென்னு வந்திருக்கு. எரேசர் பென்சில் இங்கே நெகட்டிவ் வந்திருக்கு. எரேசர் பென்சில் நெகட்டிவ் வந்திருக்கு. அதனால் ஆப்ஷன் 3 எலிமினேட்டட். பிகாஸ் இதுக்கிடையே பாசிட்டிவ் கனெக்ஷன் இருக்குது, இங்கே வந்து நெகட்டிவாக வந்திருக்கு, அதனால் எலிமினேட்டட். அதே மாதிரி எரேசர் பென்சில் நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஒன் எலிமினேட்டட். எரேசர் பென்சில் நெகட்டிவாக வந்திருக்குங்க, ஆனால் இங்கே பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க, அதனால் ஃபஸ்ட் ஒன் எலிமினேட்டட். அப்போ எது கரெக்டு? அடுத்தது 4th ஒன் மட்டும்தான் பாக்கி. அதுதான் கரெக்டாக இருக்கணும். இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. நன்னு வந்தாலும் வரலாம். ஸோ அதனால் செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஆல் ஸ்கேல்ஸ் ஆர் பென்சில்ஸ். அப்போ ஸ்கேலு பென்சில்ஸ். ஆல் ஸ்கேல்ஸ் ஆர் பென்சில்ஸ். அடுத்தது என்ன? ஆல் பென்சில்ஸ் ஆர் எரேசர்ஸ். ஆல் பென்சில்ஸ் ஆர் எரேசர்ஸ். நோ எரேசர் இஸ் பென். இது வந்து பென்சில். நோ எரேசர் இஸ் பென். ஸோ இந்த டயக்ராமில் கொடுத்துக்கூடிய 2 கன்க்ளூஷன் வெரிஃபை பண்ணுங்கள், ரைட்டா ராங்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். சம் பென் ஆர் நாட் பென்சில். சம் பென் ஆர் நாட் பென்சில். பென்னோட சம் பார்ட்டு கண்டிப்பாக பென்சிலில் வராதுங்கிறாங்க. அது உண்மையானா உண்மைதான். அதே மாதிரி சம் எரேசர் ஆர் பென்சில். எரேசருடைய சம் பார்ட் வந்து பென்சில் இருக்கான்னு பார்த்தா அதுவும் உண்மை தான். அப்போ எது கரெக்டு? 4th ஒன் ரைட்டு. 4th ஒன் ரைட்டு, ரிமைனிங் வந்து ராங். கிளியராக இல்லையா? ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 6க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 4. ஸோ அடுத்தது 7th ஒன் நம்ம செக் பண்ணலாம். சம் பேட்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன். அடுத்த கன்க்ளூஷன் சம் மேட்ஸ் ஆர் நாட் ரேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நெகட்டிவாக இருக்குது, இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்படி ஓவராலாக பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 7th ஒன் வந்து எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ செகண்ட் ஒன் எலிமினேட்டட். செகண்ட் ஒன் இங்கே நெகட்டிவாக இருக்குது, எலிமினேட் பண்ண முடியாது. அடுத்தது பார்க்கலாம். 1 செகண்ட். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கான்னு பாருங்கள். பாசிட்டிவாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ணலாம். ஆல் பாசிட்டிவ், பாசிட்டிவ், பாசிட்டிவ். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. சம் நாட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலிமினேட் பண்ண முடியாது. இங்கேயும் நெகட்டிவ் வந்திருக்கு, இதுலேயும் நெகட்டிவ் இருக்குது, இதுலேயும் நெகட்டிவ் இருக்குது. அப்போ எந்த ஆப்ஷன் நம்மளால் எலிமினேட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இங்கே பேட்டு கேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையே பாசிட்டிவ் கனெக்ஷன் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் கனெக்ஷன் இருக்கும்போது ஏதாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தால் அதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். பேட் அண்டு கேட், அதை பேஸ் பண்ணி நெகட்டிவ் வந்திருக்கா? பேட்டு கேட். பேட் கேட். எங்காவது நெகட்டிவ் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். பேட் அண்டு கேட் இல்லை, எங்கேயும் வரல. ஸோ அப்போ என்ன பண்ணி ஆகணும்? செக் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது பார்க்கலாம். மேட்டு அண்டு ரேட்டு. இது வந்து நெகட்டிவாக இருக்குது, சரியா? மேட்டுக்கும் ரேட்டுக்கிடையே நெகட்டிவ் கனெக்ஷன் இருக்குது. பட் மேட் அண்ட் ரேட்டை பேஸ் பண்ணி ஏதாவது பாசிட்டிவ் வந்து அதை ரிமூவ் பண்ணலாம். மேட் அண்டு ரேட். மேட் ரேட் எங்காவது வந்திருக்கா? மேட் அண்டு ரேட். ஸோ எங்கேயுமே வரல. அப்போ என்ன பண்ணி ஆகணும்? எல்லாத்தையும் செக் பண்ணி தான் ஆகணும். எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போதைக்கு எலிமினேட் பண்ண முடியாது, இதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். ஆல் மேட்ஸ் ஆர் கேட்ஸ். ஆல் மேட்ஸ் ஆர் கேட்ஸ். அடுத்தது சம் ரேட்ஸ் ஆர் நாட் கேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கேட்டோட சம் பார்ட் வந்து எதில் வராது? கேட்டோட சம் பார்ட் வந்து ரேட்டில் வராது. அடுத்தது இது இந்த மாதிரி டயக்ராம் வரையலாம், அல்லது இப்படியும் வரையலாம். சம் ரேட் ஆர் நாட் கேட். ரேட்டோட சம் பார்ட் எதில் கிடையாது? கேட்டில் கிடையாது. சம் மேட்ஸ் ஆர் பேட்ஸ். சம் மேட்ஸ் ஆர் பேட்ஸ். அப்போ மேட்டோட சம் பார்ட் வந்து பேட்டில் இருக்கும், மேட்டோட சம் பார்ட் வந்து பேட்டில் இருக்கும்.
ஸோ இந்த டயக்ராமில் செக் பண்ணுங்கள், ரெண்டுமே ட்ரூன்னு ப்ரூவ் ஆகுதா. சம் பேட்ஸ் ஆர் கேட்ஸ், சம் பேட்ஸ் ஆர் கேட்ஸ் ட்ரூ, சம் பேட்ஸ் ஆர் கேட்ஸ் ட்ரூ. சம் மேட்ஸ் ஆர் நாட் ரேட்ஸ், மேட்டோட சம் பார்ட் வந்து கண்டிப்பாக ரேட்டில் இல்லை, மேட்டோட சம் பார்ட் கண்டிப்பாக ரேட்டில் இல்லை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரைட்டு, பட் மேட்டோட சம் பார்ட் ரேட்டில் இல்லைன்னு இதில் சொல்ல முடியாது. அப்போ இது வந்து ட்ரூன்னு ப்ரூவ் ஆகலை. செகண்ட் ஒன் ட்ரூன்னு ப்ரூவ் ஆகலை, மேட்டோட சம் பார்ட் ரேட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன் அது வந்து ஷூட்டபுளாக இருக்காது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். சம் கேட்ஸ் ஆர் நாட் ரேட்ஸ், சம் கேட்ஸ் ஆர் நாட் ரேட்ஸ். இப்போ கேட் எடுத்துக்கலாம், ரேட் எடுத்துக்கலாம். சம் கேட்ஸ் ஆர் நாட் ரேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கேட்டுக்கும் ரேட்டுக்கிடையே நோ கனெக்ஷன். இது ஒரு டயக்ராம். அடுத்தது கேட் இப்படி எடுத்துக்கலாம், கேட்டுக்குள்ளே வந்து ரேட் எடுத்துக்கலாம். சம் கேட்ஸ் ஆர் நாட் ரேட்ஸ். ஆல் கேட்ஸ் ஆர் மேட்ஸ், ஆல் கேட்ஸ் ஆர் மேட்ஸ், ஆல் கேட்ஸ் ஆர் மேட்ஸ். அடுத்தது என்ன, ஆல் மேட்ஸ் ஆர் பேட்ஸ், ஆல் மேட்ஸ் ஆர் பேட்ஸ். ஆல் கேட்ஸ் ஆர் மேட்ஸ், ஆல் கேட்ஸ் ஆர் மேட்ஸ், ஆல் மேட்ஸ் ஆர் பேட்ஸ், ஆல் மேட்ஸ் ஆர் பேட்ஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு டயக்ராமில் வந்து செக் பண்ணி பாருங்கள், கொடுத்துருக்கூடிய ரெண்டு கன்க்ளூஷன் வந்து வேலிடா இல்லை நாட் வேலிடா அப்படின்ட்டு. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருங்க, சம் பேட்ஸ் ஆர் கேட்ஸ் வேலிட், சம் பேட்ஸ் ஆர் கேட்ஸ் வேலிட். அப்போ ஃபஸ்ட் ஒன் வேலிட். சம் மேட்ஸ் ஆர் நாட் ரேட்ஸ், மேட்டோட சம் பார்ட் எதில் கிடையாது, ரேட்டில் கிடையாது. இதுலேயும் வேலிட். மேட்டோட சம் பார்ட் எதில் கிடையாது, ரேட்டில் கிடையாது. ஸோ ரெண்டுத்துலையுமே வேலிட். ஸோ விச் இஸ் கரெக்ட் ஆப்ஷன் மீன்ஸ் செகண்ட் ஒன். செகண்ட் ஆப்ஷன் வந்து வேலிட். பிகாஸ் மேட்டோட சம் பார்ட் வந்து ரேட்டில் வரல, இங்கேயும் மேட்டோட சம் பார்ட் அதாவது கேட்னு சொல்லக்கூடிய மேட்டோட சம் பார்ட் வந்து எதில் வரல, ரேட்டில் வரல. ஸோ அதனால் வேலிட். ரெண்டுத்துலையுமே வேலிட் அப்படின்னா ரெண்டு கன்க்ளூஷன் ரைட்டு. அப்போ எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி, ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 வந்து சரியான ஆன்சர் இந்த கொஷனுக்கு. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது பார்க்கலாம், கொஷின் நம்பர் 8. இது வந்து மெயின்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய கொஷினு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, பட் தெளிவாக சரியான ஆன்சரை நீங்கள் கொடுத்தா போதுமானது. ஓகே, கொஷின் நம்பர் 8 பார்க்கலாம். சம் யூனிவர்சிட்டிஸ் ஆர் நாட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இது வந்து என்ன, நெகட்டிவ். இது வந்து என்ன, பாசிபிலிட்டி கேஸ். கிளியரா? ஸோ நெகட்டிவ் வந்திருக்கு, யூனிவர்சிட்டிஸ் ஹாஸ்பிட்டல், இதை பேஸ் பண்ணி நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்போ யூனிவர்சிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ணி எங்கேயோ பாசிட்டிவ் கொடுத்து எலிமினேட் பண்ணிடலாம். யூனிவர்சிட்டிஸ் ஹாஸ்பிட்டல், யூனிவர்சிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் எங்கே வந்திருக்கு பாருங்கள், இங்கே யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல், இங்கே யூனிவர்சிட்டி. ஏதாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ணி? இல்லை, எங்கேயுமே இல்லை. பட் இங்கே நெகட்டிவ் வந்திருக்கு, ஒரு வேளை எல்லாமே பாசிட்டிவ் வந்தால் அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பாசிட்டிவாக ஏதாவது ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் ஆல் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா, பட் இந்த கன்க்ளூஷன் வந்து நெகட்டிவாக இருக்கா. ஸோ ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் நெகட்டிவாக இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பாசிட்டிவாக இருந்தால் அந்த ஆப்ஷன் எலிமினேட்டட். பிகாஸ் அதை வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆப்ஷன் 4 வந்து எலிமினேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வேறு ஏதாவது வருமா அப்படின்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷனும் எலிமினேட்டட். பிகாஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, ஆல் சம். பிகாஸ் இங்கே சம் நாட்னு வந்திருக்கு, நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷன். இதை மட்டும் செக் பண்ணால் டைம் கொஞ்சம் மிச்சமாகும் நமக்கு. சரியா? அப்போ சம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஸ்கூல்ஸ். அப்போ ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் ரெண்டுத்துக்கிடையே சம் ரிலேஷன்ஷிப். சம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஸ்கூல்ஸ். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஆல் ஸ்கூல்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ். ஆல் ஸ்கூல்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ். ஆல் ஸ்கூல்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, நோ யூனிவர்சிட்டி இஸ் காலேஜ். நோ யூனிவர்சிட்டி இஸ் காலேஜ். யூனிவர்சிட்டிக்கு காலேஜ் கிடையாது, நோ கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு கன்க்ளூஷன் ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். சம் யூனிவர்சிட்டிஸ் ஆர் நாட் ஹாஸ்பிட்டல்னு சொல்ல முடியுமா? யூனிவர்சிட்டியுடைய சம் பார்ட் வந்து ஹாஸ்பிட்டல் வரவே வரான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஒன் ராங். பிகாஸ் ரெண்டுத்துக்கிட்டே பாசிட்டிவ் கனெக்ஷன் இருக்குது. செகண்ட் டயக்ராம் எடுத்துக்கிட்டாலும் ஈக்குவல்னு வரும், h இஸ் ஈக்குவல் டு யூன்னு வரும். ஸோ அதனால் ரைட்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஒன் ராங்னு ப்ரூவ் ஆகுது. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். அப்போ எது சரியான ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 3 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஸ்கூல்ஸ். ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஸ்கூல்ஸ். இப்போ தேர்ட் ஆப்ஷனுக்கான டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஸ்கூல்ஸ். நோ ஸ்கூல் இஸ் யூனிவர்சிட்டி. நோ ஸ்கூல் இஸ் யூனிவர்சிட்டி. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, சம் யூனிவர்சிட்டிஸ் ஆர் காலேஜஸ். சம் யூனிவர்சிட்டிஸ் ஆர் காலேஜஸ். ஓகே, டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு கன்க்ளூஷன் செக் பண்ணலாம். சம் யூனிவர்சிட்டிஸ் ஆர் நாட் ஹாஸ்பிட்டல். யூனிவர்சிட்டியுடைய சம் பார்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் வராதுங்கிறாங்க. அது உண்மையான பார்த்தா உண்மை தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஒன் வேலிட். அடுத்தது பார்க்கலாம், ஆல் ஸ்கூல்ஸ் பீயிங் காலேஜஸ். ஸ்கூலோட எல்லா பார்ட்டும் காலேஜில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கானா? வாய்ப்பு இருக்குது.
சரியா? ஸோ எப்படி வரலாம் அப்படின்னா இப்படி வரலாம். இதுதான் காலேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே ஹெச், இந்த இடத்துல ஸ்கூலு, இந்த இடத்துல யூ, இந்த மாதிரி டயக்ராம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது எல்லா ஸ்கூலுமே காலேஜுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஒன் ஆல்சோ ட்ரூ. அப்போ எது சரியான ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 வந்து ஒரு சரியான ஆப்ஷன். ஆப்ஷன் 3 எடுத்துக்கிட்டால் இந்த ரெண்டு கன்க்ளூஷனும் ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்க்கலாம். கொஷின் நம்பர் 9. 9th ஒன் செக் பண்ணுங்கள். சம் டிவி ஆர் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம் டெஸ்க்டாப் ஆர் டிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டு கன்க்ளூஷனுமே பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நெகட்டிவ் கன்க்ளூஷன் வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெகட்டிவ் வந்தால் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே நெகட்டிவ் இருக்குது, இதுலேயும் நெகட்டிவ் இருக்குது, இதில் நெகட்டிவ் இருக்குது, இதில் நெகட்டிவ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் வந்து வருது அப்படிங்கனால எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியாது. கொஞ்சம் தெளிவாக நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும். டிவிக்கும் லேப்டாப் கிடையே பாசிட்டிவ் கனெக்ஷன் இருக்குது. அப்போ டிவி அண்ட் லேப்டாப் பேஸ் பண்ணி எங்கேயாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தால் அதை மட்டும் ரிமூவ் பண்ணணும். டிவி லேப்டாப், இங்கே லேப்டாப் இருக்குது, டிவி இல்லை. லேப்டாப் டிவி இல்லை, லேப்டாப் டிவி இல்லை, லேப்டாப் டிவி இல்லை. அதே மாதிரி டெஸ்க்டாப் டிவி அப்படின்னு எதாவது வந்திருக்கா? டெஸ்க்டாப் டிவி இல்லை. ஸோ டெஸ்க்டாப் டிவி இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணி ஆகணும், எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது நமக்கு. ஸோ ரெண்டுமே ட்ரூ அப்படின்னு எந்த ஆப்ஷனில் ப்ரூவ் ஆகுதோ அது ரைட்டு. சரியா? இங்கே நன் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அது வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிகாஸ் இது ரெண்டுமே பாசிட்டிவ், ரெண்டு கன்க்ளூஷனுமே பாசிட்டிவ். இங்கே எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் வந்திருக்கு, அதனால் எல்லாமே கூட எலிமினேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்தலாம் எதுக்கும் நன் வருமா இல்லை இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வருமா அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கான டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஆல் டிவி ஆர் மொபைல்ஸ், ஆல் டிவி ஆர் மொபைல். அடுத்தது சம் மொபைல்ஸ் ஆர் டெஸ்க்டாப், சம் மொபைல்ஸ் ஆர் டெஸ்க்டாப். நோ டெஸ்க்டாப் இஸ் லேப்டாப், டெஸ்க்டாப்க்கு லேப்டாப் கிடையாது, நோ கனெக்ஷன். நோ டெஸ்க்டாப் இஸ் லேப்டாப். ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன, சம் டிவி ஆர் லேப்டாப், சம் டிவி ஆர் லேப்டாப். டிவியோட சம் பார்ட் லேப்டாப்பில் இருக்கா? இல்லை. டிவியோ லேப்டாப் டச் ஆகலை, அதனால் எலிமினேட்டட். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். ஸோ அடுத்தது பார்க்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராம் ட்ரா பண்ணலாம். சம் டிவி ஆர் மொபைல், சம் டிவி ஆர் மொபைல். நோ மொபைல் இஸ் டெஸ்க்டாப், நோ மொபைல் இஸ் டெஸ்க்டாப். ஆல் டெஸ்க்டாப், ஆல் டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப். சம் டிவி ஆர் லேப்டாப், டிவிக்கு லேப்டாப் கிடையாது, சம் கனெக்ஷன் இருக்கா? இல்லை. அதனால் செகண்ட் ஒன் ஆல்சோ எலிமினேட்டட். அடுத்தது இப்போ தேர்ட் ஒன் ட்ரா பண்ணலாம். சம் டிவி ஆர் மொபைல்ஸ், தேர்ட் ஒனுக்கான டயக்ராம். சம் டிவி ஆர் மொபைல்ஸ். ஆல் மொபைல் ஆர் டெஸ்க்டாப், ஆல் மொபைல் ஆர் டெஸ்க்டாப். நோ டெஸ்க்டாப் இஸ், நோ டெஸ்க்டாப் இஸ் லேப்டாப், நோ டெஸ்க்டாப் இஸ் லேப்டாப். ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டிவிக்கும் லேப்டாப் கிடையாது, சம் கனெக்ஷன் இருக்கா? இங்கே டிவி, இங்கே லேப்டாப், சம் கனெக்ஷன் இருக்கானா? இல்லை. அதனால் தேர்ட் ஒன் ஆல்சோ எலிமினேட்டட். அடுத்தது என்ன வரும், இப்போது தேர்ட் ஒன்று எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபோர்த் ஒனுக்கு மட்டும் டயக்ராம் ட்ரா பண்ணி பார்க்கணும். ஆல் டிவி, ஆல் டிவி இஸ் மொபைல், நோ மொபைல் இஸ் டெஸ்க்டாப், ஆல் டெஸ்க்டாப் இஸ் லேப்டாப். இப்போ டிவியும் லேப்டாப் டச் ஆயிருக்கா? டச் ஆகலை, அதனால் எல்லாமே எலிமினேட்டட். ஸோ ஆன்சர் எதுனா நன், நன்னுங்கிறது கரெக்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அந்த ஒரு ஷார்ட்கட் தான். இங்கே ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது, கொடுத்துக்கூடிய ரெண்டு கன்க்ளூஷன் பாசிட்டிவாக இருக்குது. இதில் நெகட்டிவ் வந்திருக்கு, அதனால் ஃபஸ்ட் ஒன் எலிமினேட்டட். இதில் நெகட்டிவ் வந்திருக்கு, அதனால் செகண்ட் ஒன் ஆல்சோ எலிமினேட்டட். இதுலேயும் நெகட்டிவ் வந்திருக்கு, அதனால் தேர்ட் ஒன் எலிமினேட்டட். இதுலேயும் நெகட்டிவ் வந்திருக்கு, அதனால் ஃபோர்த் ஒன் எலிமினேட்டட். அப்போ எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் 5. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிட்டோம். நம்ம சால்வ் பண்ணது வந்து சரியாக தப்பா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்கிட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்தது போகலாம். 10th ஒன். 10th கொஸ்டினில் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாசிபிலிட்டி கேஸாக கொடுத்துருக்காங்க. டைகர்ஸ், லயன், டாக்ஸ், டீர். ஸோ இப்போது பாசிபிலிட்டி கேஸ் வரும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நோ நோ டைப் ஸ்டேட்மெண்ட்டு எந்த ஒரு பாசிபிலிட்டி அலோவ் பண்ணாது. நோ டைப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணாது, எந்த ஒரு பாசிபிலிட்டி அலோவ் பண்ணாது. இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது டைகர் லைனை பேஸ் பண்ணி ஏதாவது நோ டைப் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கான்னு பாருங்கள். டாக், டீரை பேஸ் பண்ணி ஏதாவது நோ டைப் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி வந்திருந்தால் அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டைகர் அண்ட் லயன். டைகர் லைன் இல்லை, டைகர் லைன் இல்லை. அதே மாதிரி டைகர் லைன் இல்லை. டாக், டீர் கிடையாது. டாக், டீர் இங்கே இருக்குது பாருங்கள், டாக் அண்டு டீர். இங்கே நெகட்டிவில் வந்திருக்கா?
பட் இந்த பாசிபிலிட்டி வந்து பாசிட்டிவ் கேஸில் இருக்கா, அதனால் ஃபஸ்ட் ஒன் கண்டிப்பாக கிடையாது, செக் பண்ண வேண்டாம். ஏன்னா நோ டீர் இஸ் டாக்னு கொடுத்துட்டாங்க, டீருக்கும் டாக் இடையே நோ கனெக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சம்முங்கிற பாசிபிலிட்டி உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் செகண்ட் ஒன் ராங் தான் ப்ரூவ் ஆகும். சரியா? ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். இப்போ என்ன பண்ணலாம், ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதுமானது. ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸை செக் பண்ணுங்கள். அந்த ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ் செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து எது ரைட்டு எது ராங் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ செகண்ட் ஆப்ஷனுக்கான டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். ஆல் லயன்ஸ் ஆர் டீர், நோ டீர் இஸ் டைகர். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த டைகருக்கும் லயனுக்கு இடையே நோ கனெக்ஷன் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இல்லையா? அதனால் கண்டிப்பாக செகண்ட் ஒன்று எலிமினேட்டட். பிகாஸ் இங்கே நோ கனெக்ஷன் வந்துச்சு. இதிலேருந்து என்ன டெரைவ் பண்ணலாம், லயனுக்கும் டைகருக்கும் நோ கனெக்ஷன் அப்படின்னு டெரைவ் பண்ணிடலாம். கரெக்டாக? அப்படி டெரைவ் பண்ணால் லயனுக்கும் டைகருக்கும் நோ கனெக்ஷன் வந்துட்டால் எப்படி பாசிபிலிட்டி ஃபார்ம் ஆகும்? பாசிபிலிட்டிங்கிறது ஃபார்ம் ஆகாது. ரெண்டுத்துக்கிட்டே நோ கனெக்ஷன் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. நோ கனெக்ஷன் வந்துட்டால் பாசிபிலிட்டி ஃபார்ம் ஆகாது. அதனால் ஃபஸ்ட் ஒன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இட் மீன்ஸ் செகண்ட் ஒன்று எலிமினேட்டட். இப்போ என்ன பண்ணலாம், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராம் ட்ரா பண்ணி செக் பண்ணுங்கள். சம் லயன்ஸ் ஆர் டீர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிடலாம். சம் lines are deers. No deer is tiger. அப்படின்னு சொல்லிட்டாங்க. டீருக்கும் டைகருக்கு இடையே நோ கனெக்ஷன். அடுத்தது some tigers are dogs. இது வந்து என்ன, டீர். some tigers are dogs. ஸோ இதை செக் பண்ணிடலாம் இப்போது. ஸோ கன்க்ளூஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஆல் டைகர் ஆர் லயன் இஸ் ஏ பாசிபிலிட்டி. எல்லா டைகரும் லைனுக்குள்ளே வரது பாசிபிளா அப்படின்னு பார்த்தா பாசிபிள் தான். ஸோ வேலிட். அதே மாதிரி சம் டைகர் ஆர் டீர் இஸ் ஏ பாசிபிலிட்டி. எப்படி வந்து பாசிபிள், இந்த டைகர் வந்து லைனுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலை, அதனால் வந்து வேலிடு. ஸோ அடுத்தது சம் டாக்ஸ் ஆர் டீர். டாக்ஸோடைய சம் பார்ட் வந்து டீரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கானா, இப்படி டச் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? டாக் வந்து டீரை டச் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இதுவும் ட்ரூ. ஸோ அதனால் ரெண்டுமே ட்ரூன்னு ப்ரூவ் ஆகுது. அப்போ எது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் த்ரீ வந்து வேலிட். ஸோ ரிமைனிங் வந்து செக் பண்ண வேண்டாம் நீங்கள். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ அடுத்தது பாருங்கள் 11th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ், நோ கப் இஸ் பிளேட், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாசிட்டிவாக இருக்குது, செகண்ட் ஒன் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக ஏதாவது கொடுத்துருந்தா அந்த ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பாசிட்டிவாக அப்படின்னு ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா எதுவுமே வரல. அப்போ என்ன பண்ணலாம், அதே மாதிரி டேபிள் சேர் வந்து பாசிட்டிவில் இருக்குது. அந்த டேபிள் அப்படிங்கிற எலமெண்ட்டு, சேருங்கிற எலமெண்ட்டு, டேபிளுக்கும் சேர் கிடையாது சம் ரிலேஷன்ஷிப். ஒருவேளை நோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். டேபிள் சேர் எங்கேயாவது நோவில் வந்திருக்க பாருங்கள், டேபிள் சேர் இல்லை. அதே மாதிரி கப் அண்ட் பிளேட் வந்து நெகட்டிவாக இருக்குது, அப்போ அது வந்து உல்ட்டாவாக பாசிட்டிவாக வந்து அதை எலிமினேட் பண்ணிடலாம். கப் அண்ட் பிளேட் வந்து பாசிட்டிவாக இருக்கா, கப் அண்ட் பிளேட் எதுவும் பாசிட்டிவாக வரல. ஸோ இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் செக் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை நமக்கு. ஸோ எலிமினேட் பண்ணவும் முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் செக் பண்ணிடுங்க ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டுக்கான டயக்ராம், சம் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ், ஆல் டேபிள்ஸ் ஆர் பிளேட்ஸ். அடுத்தது என்ன, நோ கப் இஸ் டேபிள், கப்புக்கும் நோ கப் இஸ் டேபிள். இங்கே என்ன இருக்குது, இது வந்து சேரு. ஒன் செகண்ட், நோ கப் இஸ் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டேபிளுக்கும் கப்புக்கிடையே நோ கனெக்ஷன். சம் டேபிள்ஸ் ஆர் சேர், ஆல் டேபிள்ஸ் ஆர் பிளேட்ஸ், நோ கப் இஸ் டேபிள். ஓகே, டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு தெளிவாக. ஸோ இந்த டயக்ராமில் இந்த ரெண்டு கன்க்ளூஷன் செக் பண்ணி பாருங்கள். சம் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ், டேபிளும் சேரும் டச் ஆயிருக்கா, எஸ். நோ கப் இஸ் பிளேட், கப்புக்கும் பிளேட்டுக்கிடையே நோ கனெக்ஷன். உறுதியாக சொல்ல முடியுமா, கப்புக்கும் பிளேட்டுக்கும் வந்து நோ கனெக்ஷன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. கப் வந்து பிளேட்டுக்குள்ளே கூட இருக்கலாம். அதனால் ஃபஸ்ட் ஒன் ரைட்டான்னு பார்த்தா கிடையாது. டேபிளுக்கும் கப்புக்கு தான் நோ கனெக்ஷன், பிளேட்டுக்கும் கப்புக்கும் நோ கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலை. சரியா? அதனால் ஃபஸ்ட் ஒன் வேலிடான்னு பார்த்தா வேலிட் கிடையாது.
ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ரெண்டு கன்க்ளூஷனுமே ரைட்னு ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. சம் பிளேட்ஸ் ஆர் சேர்ஸ். சம் பிளேட்ஸ் ஆர் சேர்ஸ். ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. பிளேட்டு சேர். பிளேட்டுக்கும் சேர் கிடையாது சம் ரிலேஷன்ஷிப். ஆல் பிளேட்ஸ் ஆர் டேபிள்ஸ். ஆல் பிளேட்ஸ் ஆர் டேபிள்ஸ். ஸோ இந்த எல்லா பிளேட்டும் எதுக்குள்ளே இருக்கணும், டேபிளுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது நோ கப் இஸ் டேபிள்னு சொல்லிட்டாங்க. நோ கப் இஸ் டேபிள். டேபிளுக்கும் கப்பு கிடையாது, நோ கனெக்ஷன். நோ கப் இஸ் டேபிள். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் சம் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ். சம் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ் வேலிடான்னு பார்த்தா வேலிட். நோ கப் இஸ் பிளேட். கப்புக்கும் பிளேட்டு கிடையாது, நோ கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேலிடான்னு பார்த்தா வேலிட். ரெண்டுமே வேலிட்னு வருது. அப்போ எது சரியான ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 வந்து சரியான ஆப்ஷன். ரிமைனிங் வந்து செக் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். ஆப்ஷன் 2 எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து ரெண்டு கன்க்ளூஷனும் ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும். கிளியரா? ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. சம் ரெட் இஸ் ப்ளூ, சம் ப்ளூ இஸ் பிளாக், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் வந்தால் ரிமூவ் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் வந்தாலும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஃபோர்த் ஒன் எலிமினேட் பண்ணிடுங்க முதல்ல, பிகாஸ் நெகட்டிவில் வந்திருக்கு. அதே மாதிரி தேர்ட் ஒன் எலிமினேட் பண்ணிடுங்க, நெகட்டிவில் வந்திருக்கு. அப்போ எதை மட்டும் செக் பண்ணால் போதுமானது, ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இது ரெண்டுத்தை மட்டும் செக் பண்ணால் போதுமானது. சரியா? இங்கே வந்திருக்கக்கூடிய ரெண்டு கன்க்ளூஷன் பாசிட்டிவ். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் வந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். ஆல் ரெட் இஸ் எல்லோ. ஆல் ரெட் இஸ் எல்லோ. ஆல் ரெட் இஸ் எல்லோ. அதே மாதிரி ஆல் எல்லோ இஸ் பிளாக். ஆல் எல்லோ இஸ் பிளாக். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, சம் பிளாக் இஸ் ப்ளூ. இது வந்து பிளாக். சம் பிளாக் இஸ் ப்ளூ. ஸோ இந்த டயக்ராமில் இந்த ரெண்டு கன்க்ளூஷன் ட்ரூன்னு ப்ரூவ் ஆதான்னு பாருங்கள். ரெட்டுக்கு ப்ளூ கிடையாது சம் ரிலேஷன்ஷிப்பா, ரெட்டுக்கு ப்ளூ கிடையாது சம் ரிலேஷன்ஷிப்பான்னு பார்த்தா கிடையாது. அதனால் ஃபஸ்ட் ஒன் நாட் வேலிட். இப்போ செகண்ட் ஆப்ஷனுக்கான டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். ஆல் ரெட் இஸ் எல்லோ. அடுத்தது என்ன, சம் எல்லோ இஸ் பிளாக். சம் எல்லோ இஸ் பிளாக். அடுத்தது என்ன, ஆல் பிளாக் இஸ் ப்ளூ. ஆல் பிளாக் இஸ் ப்ளூ. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சம் ரெட் இஸ் ப்ளூ. சம் ரெட் இஸ் ப்ளூ சொல்ல முடியுமா, முடியாது. அதனால் செகண்ட் ஒன்றும் வேலிட் கிடையாது. அப்போ எது வந்து சரியான ஆப்ஷன் அப்படின்னா நன். நன்னுங்கிறது சரியான ஆப்ஷனாக இருக்குமா? ரெட்டுக்கு ப்ளூ கூட சம் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ரெட்டும் ப்ளூவும் டச் ஆயிருக்கா, இங்கே ரெட் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது, டச் ஆகலை. அதனால் இது வேலிட் கிடையாது. அதே மாதிரி ப்ளூவும் பிளாக்கும் டச் ஆயிருக்கா, அது வேலிட். ஓகே. அடுத்தது இதில் ரெட்டு ப்ளூ. ரெட் இங்கே இருக்குது, ப்ளூ எங்கே இருக்குது, இந்த இடத்துல ப்ளூ வருது. இதுலேயும் வேலிட் கிடையாது. செகண்ட் ஒன்றும் வேலிட் கிடையாது. ஸோ நம்ம தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் எலிமினேட் பண்ணிட்டோம். இருந்தால் அதை செக் பண்ணி பார்க்கலாம் அதில் ஏதாவது வருது அப்படின்ட்டு. நோ ரெட் இஸ் எல்லோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ ரெட் இஸ் எல்லோ. நோ ரெட் இஸ் எல்லோ. அடுத்தது என்ன, ஆல் எல்லோ ஆர் பிளாக். ஆல் எல்லோ ஆர் பிளாக். அடுத்து என்ன, சம் பிளாக் இஸ் ப்ளூ. சம் பிளாக் இஸ் ப்ளூ. ஸோ இப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, ப்ளூ அண்ட் ரெட். ப்ளூ ரெட்டும் டச் ஆயிருக்கான்னு பார்த்தா கிடையாது. அதனால் தேர்ட் ஒன் ஆல்சோ எலிமினேட்டட். இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்கள். சம் ரெட் இஸ் எல்லோ. சம் ரெட் இஸ் எல்லோ. அடுத்தது என்ன, ஆல் எல்லோ இஸ் பிளாக். ஆல் எல்லோ இஸ் பிளாக். நோ பிளாக் இஸ் ப்ளூ. நோ பிளாக் இஸ் ப்ளூ அப்படின்னு வரும்போது எப்படி சம் கனெக்ஷன் ஃபார்ம் ஆகும், இதுவும் தப்பு தான். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்ட் தான். நன்னுங்கிறது சரியான ஆன்சர். ஸோ நன்னுங்கிறது சரியான ஆன்சர் 12th ஒன்னுக்கு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டோம் இந்த ரெண்டு கன்க்ளூஷனை ட்ரூன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. ரெண்டுமே ட்ரூன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் எது சரியான ஆன்சர்னா நன்னுங்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது 13th ஒன் பாருங்கள். 13th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஜக்ஸ் ஆர் ஃப்ராக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கிட்டே பாசிட்டிவ் கனெக்ஷன். அட்லீஸ்ட் வந்தால் கட் பண்ணிவிடுங்க. சம் காக்ஸ் ஆர் கேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் கன்க்ளூஷன், ஆல் காக்ஸ் பீயிங் ஜக்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ இது வந்து பாசிபிலிட்டி கேஸ். ரிமைனிங் எல்லாமே டெஃபினட் கேஸ். டெஃபினட் கேஸ். டெஃபினட் கேஸ். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல எலிமினேட் பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் எலிமினேட் பண்ணிடலாம் ஆப்ஷனை. அப்படி எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஜக் இருக்குது, இந்த இடத்துல ஃப்ராக் இருக்குது. ரெண்டுத்துக்கிட்டே பாசிட்டிவாக இருக்குது இல்லையா குவான்டிஃபையர். அப்போ நெகட்டிவ் குவான்டிஃபையர் ஏதாவது வந்தால் அதை ரிமூவ் பண்ணலாம். ஸோ சம் ஜக்ஸ் ஆர் ஃப்ராக்னு இருக்குது. அதே நெகட்டிவில் ஏதாவது வந்தால் ஜக் அண்ட் ஃப்ராக் பேஸ் பண்ணி நெகட்டிவில் வந்து அதை எலிமினேட் பண்ணிடலாம். ஜக் அண்ட் ஃப்ராக் இங்கே நெகட்டிவாக இருக்குது பாருங்கள். ஜக் ஃப்ராக் இங்கே நெகட்டிவில் இருக்குது, பட் இந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்குது கன்க்ளூஷன். அதனால் ஆப்ஷன் 4 எலிமினேட்டட். கிளியரா இல்லையா? அதே மாதிரி ஜக் அண்ட் ஃப்ராக் நெகட்டிவாக இருக்குது, அதனால் ஆப்ஷன் 5ம் எலிமினேட்டட்.
வேறு எங்கேயாவது இங்கே பாருங்கள். அடுத்தது காக் அண்டு கேக். காக் அண்டு கேக் பேஸ் பண்ணி ஏதாவது நெகட்டிவ் வந்திருக்கா? இல்லை. அடுத்தது காக் அண்டு ஜக் பேஸ் பண்ணி ஏதாவது நெகட்டிவ் வந்திருக்கா? காக் அண்டு ஜக் பேஸ் பண்ணி ஏதாவது நெகட்டிவ் வந்திருக்கான்னா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் வந்து செக் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் வந்து செக் பண்ணுங்கள். லாஸ்ட்டு 2 ஆப்ஷன் மட்டும் எலிமினேட் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் டைம் சேவ் பண்ண முடியும் அப்படி எலிமினேட் பண்ணுறது மூலமாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் வந்து செக் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ இப்போ 4th 1 5th 1 எலிமினேட் ஆகிடுச்சு நமக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் நம்மளோட ஆன்சர். ஸோ கேக் அண்டு காக். கேக் அண்டு காக். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன்? சம் காக்ஸ் ஆர் ஃப்ராக்ஸ். சம் காக்ஸ் ஆர் ஃப்ராக். சம் ஃப்ராக்ஸ் ஆர் ஜக்ஸ். சம் ஃப்ராக்ஸ் ஆர் ஜக்ஸ். இந்த மாதிரி வரும்போது 3 கொடுத்துருக்கூடிய 3 கன்க்ளூஷனுமே ரைட்னு ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டால் 3மே ரைட்னு ப்ரூவ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணலாம். ஜக் அண்டு ஃப்ராக். ஜக் எங்கே இருக்குது, ஃப்ராக் எங்கே இருக்குது? ரெண்டுத்துக்கிட்டே சம் கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஜக்கும் ஃப்ராக்கும் டச் ஆகுதா? எஸ் டச் ஆகுது. அதனால் ஃபஸ்ட் ஒன் வேலிட். அதே மாதிரி காக் அண்டு கேக் டச் ஆகுதா? டச் ஆகுது. அதனால் செகண்ட் ஒன் ஆல்சோ வேலிட். தேர்ட் ஒன் காக் ஃப்ராக் காக் அண்டு ஜக் இடையே கேப் இருக்கா? கேப் இருந்தால் வேலிட். இங்கே காக் இருக்குது, இங்கே ஜக் இருக்குது, கேப் இருக்குது, அதனால் வேலிட். அப்போ எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் 1 வந்து வேலிட். ஆப்ஷன் 1 வந்து சரியான ஆன்சர். ரிமைனிங் வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஆப்ஷன் 1லேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிது. அதனால் ரிமைனிங் செக் பண்ண வேண்டாம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆப்ஷன் 1 ஃபார் 13th 1. அடுத்தது 14th 1 பார்க்கலாம். சம் ரோட் இஸ் ஹவுஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி. அதாவது இது வந்து பாசிபிலிட்டி கேஸு, இது வந்து என்ன நெகட்டிவ். டெஃபினட் கேஸ் நெகட்டிவ் கன்க்ளூஷன். ஸோ இப்போ இங்கே நெகட்டிவ் வந்திருக்கு. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பாசிட்டிவாக கொடுத்துருந்தா எலிமினேட் பண்ணலாம். சைல்டு அண்ட் ஹவுஸை பேஸ் பண்ணி எங்கேயோ பாசிட்டிவ் வந்திருக்க பாருங்கள். சைல்டு அண்ட் ஹவுஸ். இங்கே பாருங்கள், இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ் இருக்குது. அப்போ இது வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் வந்தால் தான் எலிமினேட் பண்ண முடியும். பிகாஸ் இங்கே நெகட்டிவ் இருக்குது. சைல்டு ஹவுஸ். சைல்டு ஹவுஸ் இல்லை, இப்போதைக்கு இது எலிமினேட் பண்ண முடியாது. அடுத்தது பார்க்கலாம். இது வந்து பாசிபிலிட்டி கேஸ் இல்லையா? ரோடு ஹவுஸ். இதை பேஸ் பண்ணி ஏதாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ரோட் அண்டு ஹவுஸ். ரோட் ஹவுஸ் இல்லை, இப்போதைக்கு எலிமினேட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் த ஒன்லி வே. இப்போதைக்கு வேறு எதுவும் எலிமினேட் பண்ண முடியாது. ஆல் ரோட் இஸ் சைல்டு. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். ஆல் ரோட் இஸ் சைல்டு. சம் சைல்டு இஸ் டாய். ஆல் டாய் இஸ் ரிங். ஆல் டாய் இஸ் ரிங். நோ டாய் இஸ் ஹவுஸ். நோ டாய் இஸ் ஹவுஸ். ஸோ இந்த டயக்ராம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய 2 கன்க்ளூஷனும் கரெக்டு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். சம் ரோடு இஸ் ஹவுஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி. ரோடுக்கும் ஹவுஸ்க்கிடையே சம் ரிலேஷன்ஷிப் வரதுக்கு பாசிபிள் இருக்கானா? இருக்குது. இந்த ஹவுஸ் வந்து ரோடை டச் பண்ணலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நமக்கு. சரியா? இந்த ஹவுஸ் வந்து ரோடை டச் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி வந்து டச் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? ஸோ அதனால் ஃபஸ்ட் ஒன் வேலிடு. அதே மாதிரி சைல்டோட சம்பார்ட் எதில் வரக்கூடாது? ஹவுஸில் வரக்கூடாது. சைல்டோட சம்பார்ட் எதில் வரக்கூடாது? ஹவுஸில் வரக்கூடாது. அது உண்மையான பார்த்தா உண்மை தான். பிகாஸ் எந்த ரெண்டுத்துக்கிடையே நோ கனெக்ஷன் பார்த்தா இந்த டாய்க்கும் ஹவுஸ்க்கிடையே நோ கனெக்ஷன். டாய்க்கும் ஹவுஸ்க்கிடையே நோ கனெக்ஷன். இந்த டாயில் தான் சம் சைல்டு இருக்குது. டாயில் தான் சம் சைல்டு இருக்குது. அப்போ சைல்டோட சம்பார்ட் எதில் வரக்கூடாது? ஹவுஸில் வரக்கூடாது. அப்போ கரெக்டானு பார்த்தா கரெக்ட். ஆப்ஷன் 1 இஸ் வேலிட். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து வேலிட்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ரிமைனிங் வந்து செக் பண்ண வேண்டாம். கிளியரா? அடுத்தது பாருங்கள் 15th 1. சம் பேஜஸ் ஆர் ஷீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ரைட்னு ப்ரூவ் ஆகணும்னா எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் ரெண்டுமே ரைட்னு ப்ரூவ் ஆகும் அதை நீங்கள் பார்க்கணும். இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. பேஜஸ் ஷீட்டு ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ஷீட்டு பென்னு இதுவும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ முதலே ஆப்ஷன் 4 எலிமினேட் பண்ணிடுங்க. நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ வேறு எங்கேயாவது நெகட்டிவ் வந்திருக்கான்னு பார்த்தா எங்கேயும் வரல. அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் வந்து செக் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் செக் பண்ணால் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். சரியா? ஆல் பேஜஸ் ஆர் ஷீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணிடுங்க. ஆல் பேஜஸ் ஆர் ஷீட்ஸ். ஆல் பேஜஸ் ஆர் ஷீட்ஸ். அடுத்தது என்ன? ஆல் ஷீட்ஸ் ஆர் பேப்பர்ஸ். பேஜஸ் பேப்பர்ஸ். ஆல் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸ். ஆல் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸ். ஸோ டயக்ராம் இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் எல்லாமே கரெக்டானு பார்க்கலாம். சம் பேஜஸ் ஆர் ஷீட்ஸ். பேஜஸ் உடைய சம் பார்ட் ஷீட்டில் இருக்கா? எஸ். ஸோ வேலிட். ஆல் ஷீட்ஸ் ஆர் பென்ஸ்.
இந்த ஒட்டுமொத்த ஷீட்டும் பென்னுக்குள்ளே வந்திருக்கா, அதுவும் உண்மை, ரெண்டுமே வேலிட். அப்போ எது சரியான ஆன்சர்? ஆப்ஷன் 1. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஒருவேளை நீங்கள் செகண்ட் ஒன் எடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்ட்னு வராது. செக் பண்ணி பாருங்கள். ஆல் பேஜஸ் ஆர் ஷீட்ஸ். ஆல் பேஜஸ் ஆர் ஷீட்ஸ். சம் பென்ஸ் ஆர் பேஜஸ். சம் பென்ஸ் ஆர் பேஜஸ். சம் ஷீட்ஸ் ஆர் பேப்பர்ஸ். சம் ஷீட்ஸ் ஆர் பேப்பர். சம் பேஜஸ் ஆர் ஷீட். சம் பேஜஸ் ஆர் ஷீட். ரைட்டா? ரைட்டு. ஆல் ஷீட்ஸ் ஆர் பென்ஸ். ஆல் ஷீட்ஸ் ஆர் பென்ஸ். ரைட்டான்னு பார்த்தா கிடையாது. ஸோ அதனால் செகண்ட் ஒன் ராங். ஸோ அதே மாதிரி தான். ஸோ எது சரியான ஆன்சர் 15th ஒன்னுக்கு அப்படின்னா ஆப்ஷன் 1. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸாமில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, சால்வ் பண்ணுறீங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்றீங்க அப்படின்னா இனிஷியலாக ஆரம்பத்திலே வந்து எலிமினேட் பண்ணிடுங்க. எத்தனை ஆப்ஷன் வந்து உங்களால் எலிமினேட் பண்ண முடியுமோ அத்தனை ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் ஆப்ஷனுக்கு மட்டும் டயக்ராம் ட்ரா பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணால் போதுமானது. கிளியரா? ஸோ இந்த மாடலில் வந்து கொஷின் வருது. ரிவர்ஸ் சிலாசம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கான்செப்டை. இந்த ரிவர்ஸ் சிலாசம் கான்செப்டில் கொஷின்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் எலிமினேட் பண்ணுங்கள். எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் ஆப்ஷன்ஸுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ரிமைனிங் 5 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி நான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணுங்கள் என்ன ஆன்சர் வரும்ன்ட்டு. 16th ஒன் உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. என்ன ஆன்சர் வரும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட ஆன்சர் வந்து சரியாக தப்பான்றதை நான் சொல்கிறேன். 16th ஒன், 17th ஒன், 18th ஒன், 19th ஒன் அண்ட் 20th. இவ்வளோ தான். ஸோ ஓவராலாக 5 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க்கை நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸுக்கான லைவ் பேட்ச் வந்து தமிழில் லான்ச் பண்ணியிருக்குப்பா. ஸோ இதுக்கான கிளாஸஸ் வந்து கமிங் 22nd ஸ்டார்ட் ஆக போகுது. கமிங் 22nd ஜூன்லேருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. டெய்லி 3 hours கிளாஸ் இருக்கும். நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்பட்டால் Y207 அப்படிங்கிற கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். நியர்லி 60% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எந்த இடத்துல போய்ட்டு பை பண்ணோம் அப்படின்னா இந்த லைவ் கிளாஸ் வந்து ada247.com இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓவராலாக 180+ hours வந்து கிளாஸஸ் இருக்கும். சரியா? வேறு ஏதாவது கொரிஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இதை தாண்டி வேறு என்னென்ன பேட்சஸ் வந்து தமிழில் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்ஸ் பேட்ச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இங்கிலீஷ் பேட்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த பேட்சஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரீ அண்ட் மெயின்ஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸ் டோட்டலாகவே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பேட்சஸில். அண்டு எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் இது வந்து நியூ பேட்ச் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பேட்சில் நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கான ப்ரீ லெவல் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுற லெவலுக்கு வந்து டீச் பண்ணி கொடுத்துருவாங்க கம்ப்ளீட்டாக. ஒருவேளை நீங்கள் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பீப்புளாக இருந்தால் லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேட்சில் வந்து நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான கிளாஸ் வந்து ஜூன் 30 ஸ்டார்ட் ஆக போகுது. கிளியர்? எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் ரயில்வே பீப்புளும் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி சிலபஸ் வந்து 100% சேம் தான், வித் 1 year வேலிடிட்டி. சரியா? 1 year வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்சில் நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ். ஸோ அப்படி அட்மிஷன் எடுக்கும்போது மறக்காமல் Y207 இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரியா? மற்ற கூப்பன் கோடை எல்லாத்த விட கம்பேர் பண்ணும்போது Y207 இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அதிகப்படியான டிஸ்கவுண்ட். ஓகே. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் எல்லோரும் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.